போதும்பா எல்லாமே போதும், இத்தோட எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காரு நம்ம பிரதீப் ஆண்டனி அவர்கள். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்குமே இந்த சீசன் ரொம்ப சுவாரஸ்யமா போனுச்சு. பிகாஸ் 2 ஹவுஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபன்னாவும் போக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில பிரதீப் ஆண்டனி அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அநியாயம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம் குரலும் எழுப்பிட்டு இருந்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து அவரை 34 நாள் கழிச்சு வெளியில அனுப்புனாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நிறைய சர்ச்சைக்குரியதா கிளம்பணுச்சு. கமலஹாசன் அவர்களை நிறைய பேர் திட்டியும் தீர்த்துனாங்க, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எதுக்குமே கமலஹாசன் அவர்களும் சரியான பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவங்க மனசுல இருந்த விஷயத்த இவங்களே சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருந்தாங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு தான் கை தூக்கி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. மாயாவியும் பூர்ணிமாவையும் பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில நாளையோட பிக் பாஸ் முடிவடையுது. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நாளைக்கு யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு தெரிய போற நிலைமையில இருக்கும் பொழுது டைட்டில் வின்னரோட விஷயம் இப்ப வெளியில கசிய ஆரம்பிச்சிருச்சு. அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜஸ்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில 7வது சீசன் இப்ப முடிய போகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா, போதும் எல்லாத்துக்குமே போதும், எனக்காக அழுது போற வரவங்க கிட்ட சண்டை போட்டதெல்லாம் போதும், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் சோகமாலாம் இல்ல, நீங்களும் சோகமா இருக்காதீங்க, ஜாலி பண்ணலாம், வன்மம் போதும் முடிச்சுக்கலாம், அநியாயத்துக்கு அநியாயம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ முடிய போற தருணத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம வன்மத்தை காட்ட வேணாம், யாரையும் குறையும் சொல்ல வேணாம், இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பிரதீப் ஆண்டனி சூப்பராவே ட்விட்டர்ல போட்டிருக்கேன். இந்த போஸ்ட் தான் இப்போ மக்களுக்கு இடையில பெருசாவே பேசப்பட்டுட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதீப் ஆண்டனிக்கு இப்படி ஒரு மனசு இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா அவர் காமிச்சிருந்திருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.